السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை நாம் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இரவு தொழுகைக்கு பிறகான இந்த பயான் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இந்த அமர்விலே மண்ணறையில் இருந்து சொர்க்கம் நரகம் வரை ஓர் மறுமை பயணம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லத்தாத் யானி அல் மௌத். இந்த உலக பற்றை குறைக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நாம எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் சரி, செல்வ நிலையில் இருந்தாலும் சரி, வலிமையான நிலையில் இருந்தாலும் சரி, மரணத்தை மறந்து எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. அதிலும் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் நமக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தருகிறது. எத்தனையோ பேர் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். திடீரென்று பார்த்தால் அவருடைய மரண செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். அப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் செல்வந்தனாக இருக்கின்றேன், நான் பல்வேறு பதவிகளில் இருக்கின்றேன் என்பதெல்லாம் மரணத்தை நமக்கு தடுத்து விடாது. அப்ப நம்முடைய நிலையான வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நம்முடைய மரணத்தில் இருந்துதான் நம்முடைய நிலையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை தான். அவதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அதுபோன்று ஏராளமான திருமறை வசனங்களும் நபி மொழிகளும் நமக்கு மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் ஏராளமான நபி மொழிகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒருவன் மறுமையில் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவதை மறுப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக முஸ்லிமாக இருக்க முடியாது. அவன் அல்லாஹ்வை மறுத்த ஒரு காஃபிராகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஈமானிய நம்பிக்கைகளில் 6 நம்பிக்கைகளில் அடிப்படையான ஒன்று வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்று நம்புவது நம்முடைய ஈமானிய அம்சங்களில் ஒன்று. அப்ப திருமறை குர்ஆன் பல்வேறு வசனங்கள்ல நம்முடைய மரணத்தை பற்றியும் கபருடைய வாழ்க்கையை பற்றியும் மறுமையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு நபி மொழிகள்ல கபரு வாழ்க்கையை பற்றியும் மறுமையில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றியும் நமக்கு அவர்கள் விரிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த மறுமை வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல நமக்கு மரணத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்துல 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிவன் என்றால், அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் படைத்திருக்கின்றான், வாழ்வையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல
வாழ்க்கையை விட மரணத்தை தான் அல்லாஹ் முதலே சொல்லி காட்டுகின்றார். இறைவன் உங்களுக்கு மரணத்தையும் படைத்திருக்கின்றான், வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எதற்காக இந்த மரணமும் வாழும்? நாம் இந்த உலகத்தில் பிறக்கின்றோம், மரணிக்கின்றோம். ஏதோ அல்லாஹ் வீணுக்காக நம்மை படைக்கவில்லை. எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான்? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அசரு அமலா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார், செயல்களால் மிக அழகிய செயல்களை உடையவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, நம்மள யார் நன்மை செய்யணும் என்பதை அல்லாஹ் சோதித்து மறுமையில் கூலி தருவதற்காகத்தான் நமக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதே போன்று மரணத்தை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் மரணித்தாக வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். 3வது அத்தியாயம் 185வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எல்லா நஃப்ஸும், நஃப்ஸ் என்று சொன்னால் மனிதர்களையும் ஜின்களையும் உள்ளடக்கக்கூடியது. அப்ப குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும், எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும். வைன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். இந்த உலகத்துல ஒரு 1000 கொலை பண்ணாலும் சரி, ஒரு கொலை செஞ்சாலும் சரி, அவன் எத்தனை தடவை தான் கொல்ல முடியும்? ஒரு தடவை தான் கொல்ல முடியும். அதே போன்று நாம் இந்த உலகத்துல செய்யக்கூடிய நன்மைகளுக்கு முழுமையான கூலி யாரும் செய்ய முடியாது, தந்துட முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். நாம செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் இந்த உலகத்துல முழுமையான தண்டனை செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் தான் முழுமையாக கூலி வழங்கப்படும் என்கிறான். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துல நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப சுகமே அன்றி வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தை கண்டு ஏமாந்துறாதீங்க, இது அற்பமான ஒரு உலகம் தான், மறுமைதான் நிலையானது, அங்குதான் முழுமையாக கூலி வழங்கப்படும் என்பதை திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போன்று சூரத்துல் லுக்மான்ல 34வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், 5 விஷயங்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. என்ன 5 விஷயங்கள் அல்லாஹ் கூறுகின்றான்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அந்த கியாமத் நாளை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. கியாமத் நாள் எந்த டேட்ல நிகழும் என்பது யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. வெள்ளிக்கிழமை நிகழும் நபிகள் சொல்லி இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை என்பது ஒரு மாசத்துல 4 வெள்ளிக்கிழமை வருது. ஒரு வருடத்துல எத்தனையோ வெள்ளிக்கிழமை வருகிறது. அப்ப எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல, எந்த வாரத்துல உள்ள வெள்ளிக்கிழமை யாருக்கு தெரியும்? அப்ப கியாமத் நாளை பற்றிய அறிவு, அது என்றைக்கு நிகழும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை அவன் தான் பொழிய செய்கின்றான். மழையை பொழிய வைக்கக்கூடிய அதிகாரம், மழை எந்த ஊர்ல எப்பொழுது பொழியும் என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் உள்ள விஷயங்களை அவன் அறிகின்றான். ஒரு தாயுடைய கருவறை எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கும், ஆண் குழந்தையா பெற்றெடுக்குமா, பெண் குழந்தையா பெற்றெடுக்குமா, இல்ல ஆணும் பெண்ணுமாக பெற்றெடுப்பார்களா, அல்லது அதனுடைய தன்மை என்ன, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிவான். 4வது அல்லாஹ் சொல்லினா, உமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் அவன் நாளை எதை சம்பாதிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. சம்பாத்தியம்னா நன்மை செய்யறதா தீமை செய்யறதா. நாளைன்னு சொன்னோம்னா வராத ஒவ்வொரு வினாடியும் நாளைதான். அப்ப நம்ம அடுத்த வினாடி நம்ம நல்லதை செய்வோமா தீயதை செய்வோம் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்போம், யாராவது வருவாங்க, டக்குன்னு ஒரு பொய்யை பேசிடுவோம், ஒரு புறத்தை பேசிடுவோம், அது ஒரு நன்மையான விஷயத்தை என்ன செஞ்சிருவோம். திடீர்னு ஒரு தும்மல் வரும், நமக்கு தும்மல் வரும், நமக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம், அது நமக்கு நன்மையாக ஆயிடும். அப்ப எந்த ஒரு ஆத்மாவும் அது நாளை எதை சம்பாதிக்கும், எதிர்காலத்துல நன்மையை செய்வானா தீமையை செய்வானா, எந்த ஒரு மறைவான விஷயத்தை செய்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாவின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்தில் எந்த பூமியில் மரணிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தான் நன்கறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 விஷயங்கள், ஒரு விஷயம் எதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? ஒரு ஆத்மா ஒரு உயிர் எந்த இடத்துல மௌத்தா போகும் என்று என்ன செய்யாது, தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தன் கடல்ல மீன் வயிற்றுல முங்கிதான் மௌத்தாகணும் அல்லாஹ் வச்சுதான் வச்சுக்கிடுங்க,
அப்படிதான் மரணம் நடக்கும். நம்முடைய உயிர் வந்து ஒரு ஆள் என்ன செய்ய கடைநல்லூர்ல இருக்கிறாரு, நாளைக்கு அவர் உயிர் சவுதி அரேபியாவில் தான் போகணும், எல்லாம் நாடிதான் வச்சுக்கிடுங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு எல்லாம் ஏற்படுத்தி என்ன செஞ்சிருவான், அங்க கொண்டு போய் எல்லாம் சேர்த்துருவான். அப்ப எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் அவனுடைய உயிர் எந்த இடத்துல போகும் என்று என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னோம்னா, அந்த மரணத்திற்கும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கைக்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை என்ன செய்து இருக்குது. அதே போன்று 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவுல 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, எங்க போய் நம்ம இருந்தாலும் சரி, அல்லாஹ் மௌத்தாவும் நாடிட்டான்னு வச்சுக்கிடுங்க, யாரும் என்ன செய்து விட முடியாது, தப்பித்து விட முடியாது. மழை வர்ற மாதிரி இருக்கு, சுருக்கமா முடிச்சிட்டு வந்தே அமரம். அப்ப நாங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், உறுதியான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்ய முடியாது, மரணம் வந்து உங்களை வந்தடைந்தே தீரும். யாரும் என்ன செய்ய முடியாது, மௌத்துல இருந்து தப்பிக்க முடியாது என்பதை திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று சூரத்துல் ஜும்ஆவுல 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்கள். நம்ம என்னதான் மரணத்தை கண்டு விரண்டோடினாலும் மௌத்தாவாம இருக்கிறதுக்குரிய காரியங்களை செய்யணும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வாக்கிங் போகணும், நல்ல சரியான உணவுகளை சாப்பிடணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இன்னமும் முலாக்கிக்கும், நீ எந்த மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்களோ அது உங்களை சந்தித்தே தீரும். அல்லாஹ்வுடைய உறுதியான எச்சரிக்கை. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா. பிறகு நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும், செய்து கொண்டிருந்த அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அறிவிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இவ்வளவு வசனங்கள்லையும் மரணத்தை குறித்து நமக்கு அல்லாஹ் செய்கின்றான், ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் செய்கின்றான். என்ன செய்வோம், கொண்டு போவோமா நிப்பாட்டிடுவோமா, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்ப நிறுத்திடும், நாளைக்கு பார்த்துக்கிறோம். அப்படியா, சரி அப்போ ஒரு 9:40 நிற்பாங்க. அப்ப அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் என்பது கண்டிப்பாக அது நமக்கு நடந்தே தீரும் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்குது. சரி, இப்ப நமக்கு ஒருவருக்கு மரணம் வந்து விட்டது, அவருடைய ரூஹ் வந்து எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பொதுவாக திருமறை குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது, விரிவாக நபிமொழியிலும் நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பற்றி சூரத்து அன்ஆம்ல 6வது அத்தியாயம் 61வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி. அல்லாஹ் தான் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன செய்திருக்கு. அவனுடைய அதிகாரத்தை தாண்டி யாரும் என்ன செய்ய முடியாது, போய்விட முடியாது. அப்போ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், அல்லாஹ் உங்கள் மீது பாதுகாவலர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். மலக்குமாக அல்லாஹ் என்ன செய்யறான், கண்காணிப்பாளர்களாக, பாதுகாவலர்களாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், அனுப்பி வைக்கின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடும் என்றால் தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவனை கைப்பற்றுகிறார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் கடுகளவு கூட செய்து விட மாட்டார்கள், தவறு வைத்து விட மாட்டார்கள். ஒரு அணு அளவு முந்தவும் செய்யாது, அணு அளவு பிந்தவும் செய்யாது. ஒருத்தன் வந்து 100வது மாடியிலிருந்து விழுந்தாலும் சரி, அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தவணை வச்சிருந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவன ரூஹ் என்ன செய்யாது, போகாது. ஒருத்தன் வந்து புல்லு தடுக்கி கீழே விழுந்தாலும் சரி, அவனுக்கு ரூஹு போகணும், எல்லாம் அந்த டயத்தை நாடிட்டான் வச்சுக்கிடுங்க, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவும் முடியாது. உலகத்துல நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு இடத்துல நிப்பாரு, ஒரு வினாடிக்கு முன்னாடி நடந்திருப்பாரு, அந்த இடத்துல ஒரு கார் வந்து மோதுறது, பஸ் வந்து மோதுறது, நம்ம பல நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். ஒரு வினாடிக்கு முன்னாடி அங்க இருந்திருந்தா என்ன இருக்கும், அவர் ரூஹ் என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருவரையும் கண்காணிப்பதற்கு நம்ம மேல வந்து அல்லாஹ் மலக்குமார்கள் வச்சிருக்கிறான். மலக்குமார்கள் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு வந்து எப்போ மௌத்து எந்த வினாடி வரணும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அந்த வினாடி வரும்போது நம்முடைய ரூஹ் என்ன செய்யப்படும், கைப்பற்றப்படும். அது சிறிது கூட என்ன செய்யாது, முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்கிறது. அப்ப நம்முடைய ரூஹை கைப்பற்றுறவங்க யாரு, மாணவர்கள்.
அந்த வானவர்களை நியமித்தவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது அல்லாஹ் சொல்லினான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி. தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதிகாரம் செலுத்துகிறான். அவன் தான் அடியார்களை தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருக்கிறான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், இவருக்கு இத்தனாம் தேதி இந்த இடத்துல இவருடைய ரூஹ் என்ன செய்யணும், வாங்க வேண்டும். அதுல ஒரு கடுகளோ கூட என்ன செய்யாது, முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதை திருமறைக்குறான் நமக்கு சொல்லி காட்டு. இப்ப மலக்குமார்கள் தான் ரூஹ் என்ன செய்வாங்க, கைப்பற்ற வருவாங்க. ஒரு மலக்கு வரமாட்டாங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக உயிரை கைப்பற்ற வருவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட அந்த தவணை வரும்போது அந்த வானவர்கள் ரூஹ் என்ன செய்வாங்க, கைப்பற்றுவாங்க. இப்ப நாம இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்ற வருவாங்க சொல்றானா இல்லையா? மலக்குமார்கள் ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக வந்தால் அந்த ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? எல்லா மலக்கும் அந்த ரூஹை பிடிச்சி இருப்பாங்களா, அல்லது என்ன நடக்கும் என்பதை நம்ம ஹதீஸ் தெளிவா சொல்லி காட்டு. அந்த விளக்கத்துக்கு வரும்போது நம்ம அதை பார்ப்போம். அப்போ ஒருவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு பல மலக்குமார்கள் செய்வாங்க, கூட்டமாக அந்த ரூஹை கைப்பற்ற வருவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். அப்ப அந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் நம்ம இருக்கிறோம். ஒன்று ஈமானோடு மரணிக்கக்கூடிய மூமின், இன்னொரு காஃபிர். காஃபிர்கள்லயே ஈமான் பாவியாகவும் நினைச்சாங்க இருக்கிறாங்க. இந்த பாவிகளுடைய நிலை என்ன என்பதை பற்றியும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. காஃபிர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. இவங்க குர்ஆன்ல உள்ள வசனங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மூமினுடைய மரண தருவாய் வரும்போது என்ன நடக்கும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் அப்படிங்கிற அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லி தௌஹீத் கொள்கை, ரப்பு அல்லாஹ்னு சொல்லனா அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நமக்கு பாதுகாக்கின்றான், அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று ரப்பு எப்படிப்பட்டவன் என்பதை யார் முழுமையாக அறிந்து சும்மஸ்தகாம் பிறகு அதுல உறுதியாக இருக்கின்றார்களோ, மௌத்தாவர வரைக்கும் அந்த தௌஹீத் கொள்கையில உறுதியாக இருக்கின்றார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இப்ப நாம ஒருவன் ஏகத்துவத்தை விளங்கி அதுல உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கும் மலக்குமார்கள் இறங்குவாங்க. ஆனால் இப்ப மலக்குமார்கள் இறங்க நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. நபியா சொன்னாங்களா இல்லையா, ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு இரவுலையும் 2 மலக்குமார்கள் உலகத்துக்கு வர்றாங்களாம். உலகத்துக்கு சொல்லுவாங்களாம், யா பாக்கியல் ஹைர் ஹலுன்ன, நன்மைகளை தேடக்கூடியவனே நீ விரைந்து வா, யா பாக்கிய ஷர்ரி அம்சி, தீமைகளை தேடக்கூடியவனே நீ தீமைகளை குறைத்துக்கொள் என்று ரமதான் மாதத்துல உள்ள ஒவ்வொரு இரவிலும் 2 மலக்குமார்கள் சொல்றாங்க. நாம ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கிடுறோம். ஆனா மலக்குமார்கள் இந்த இரவும் சொல்றாங்க, நாம அதை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஹதீஸ்ல இருந்து அப்படி சொல்றாங்க, நம்ம விளங்குறோம், அதை நாம நம்புறோம். ஆனா மலக்குமார்கள் சொல்வதை நம்ம உணர முடியுதா? உணர முடியல. அதுமாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்துக்காண்டி அழைத்து அவள் வேண்டுமென்றே மறுக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, லஅனத்துகள் மலாயிகத்தும் ஹத்தா துஸ்பிஹ, விடுகின்ற வரை மலக்குமார்கள் அவளை என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. அப்ப மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். அதை எந்த பெண்ணும் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல உணர முடியாது. இப்படி எத்தனையோ விஷயங்களை நமக்கு மார்க்கம் மலக்குமார்கள் தொடர்பாக சொல்லி காட்டுது. அப்ப இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கும் போதும் மலக்குமார்கள் இறங்குறாங்க, நம்ம நோக்கி பேசுறாங்க, அதை நாம என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஆனா மரண தருவாயில மலக்குமார்கள் இறங்குவதை நாம என்ன செய்ய முடியும், உணர முடியும், பார்க்க முடியும், அவங்க என்ன சொல்றாங்க என்பதை அறிய முடியும். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் உயிரோடு இருக்கும் போதும் உண்டு, மரணித்த பிறகும் மரண தருவாயிலும் இதை செய்யும் உண்டு. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், யாரு எங்களுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி பிறகு மௌத்தாவர வரைக்கும் அதுல உறுதியாக இருக்கிறாங்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி மாணவர்கள் சொல்வாங்களா, அல்லாஹ் தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு மறுமையில ஒரு இதை நஷ்டமாயிருமோ, நரகத்துக்கு போயிடுவீங்களோ அப்படிங்க பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அபிஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க செய்து கொள்ளுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் நல்லவனுடைய மரண தருவாயில இறங்கி பேசுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அவங்க அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, நாங்க இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோம், மறுமையிலும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு பாதுகாவலர்களாக உதவியாளர்களாக செய்வார்கள் நாங்கள் இருப்போம்
வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புமோ அது எல்லாம் உங்களுக்கு மறுமையில கிடைக்கும். நீங்க எதையெல்லாம் வேண்டுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படும். இது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய விருந்து என என்ன செய்வாங்க, நல்லவர்கள் மரண தருவாயில இருக்கும் பொழுது மலக்குமார்கள் இறங்கி அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். எதெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு அங்க என்ன செய்யப்படும், வரவழைக்கப்படும். இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய விருந்துன்னு என்ன செய்வாங்க, நல்லவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது நல்லவர்களுக்கு மலக்குமார்கள் சொல்வாங்க. அதே போன்று தீயவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு கூறுகின்றான், வலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். நபியே, இந்த அநியாயக்காரர்கள், அல்லாஹ்க்கு இணை வைத்தவர்கள் அல்லது இணை வைக்காம பெரும்பாவங்கள் செஞ்சவங்களை இது என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். ஒரு ஆளு மூமினா இருக்கிறாரு, பல நிறைய பெரும்பாவம் பண்ணிருக்கிறாரு, அடுத்தவன் சொத்தை அநியாயமா பறிச்சிருக்கிறாரு, ஏமாத்தி இருக்கிறாரு, மோசடி பண்ணிருக்கிறாரு, இப்படி நிறைய அநியாயம் பண்ணிருப்பாங்களா இல்லையா, இவங்களையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்க்கு இணை வைத்த பாவிகளையும் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். அப்போ ஒருவன் மரண மயக்கத்துல இருக்கும் பொழுது, மரண மயக்கத்துல இருக்கும் போது அவனுடைய நிலை நமக்கு தெரியாது, நாம பார்க்க முடியாது, அவனுக்கு என்ன நடக்குது நம்முடைய பார்வைக்கு அந்த ஆத்மா அப்படிதான் கிடக்கும். அப்போ அவனுடைய நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டான், நீங்க பார்த்தா எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வலவுத்தராயில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் மரண மயக்கத்தில் இருக்கும் பொழுது வல் மலாயிகத்து வாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் கைகளை விரித்து கொண்டு வருவார்கள். கைகளை விரிச்சுக்கிட்டே வர என்ன அர்த்தம், கையை விரிச்சு அடி, கைகளை விரித்தனை செய்வார்கள், விரித்து கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொன்னோம்னா கைகளை விரித்தனை செய்வாங்க. அந்த அநியாயக்காரனை, அந்த பாவியை தாக்குவாங்க. அப்ப தீயவனுடைய அந்த வேதனை என்பது, கெட்ட வாழ்க்கை என்பது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருது, மரண நொடியிலிருந்து என்ன செய்து விடுகிறது, ஆரம்பித்து விடுகிறது. அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது, உயிர் தொண்டைக்குழியை அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மனுஷன் நார்மலா தான் இருப்பாங்க. ரூஹு காலில இருந்து என்ன செய்யும், பிரியும். காலில இருந்து ரூஹு பிரியும் போது நார்மலா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கால் இயங்காம போறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, அவங்க நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ரூஹு வர 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 வச்சிருங்க, எது வரைக்கும் நம்மளோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், உயிர் தொண்டைக்குழியை அடையிற வரைக்கும். அந்த ரூஹ் தொண்டைக்குழியை அடைஞ்சிட்டு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு நம்மோடு உள்ள தொடர்பு என்ன செஞ்சு நின்று போயிடும். அவங்க எதை பார்ப்பாங்க, மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நிலையத்தான் கர்கராவுடைய நிலை என்று மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது வான்கும் ஹைனைக்கும் தன்வரும், நம்ம உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மரணிக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யறோம், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒண்ணு என்ன செய்ய தெரியாது. நமக்கு ஏதோ மரணத்துல கையை கால அசைக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு கெட்ட மரணம் நம்ம முடிவு செய்ய முடியாது. சும்மா நிம்மதியா கிடக்கிறதுனால, நம்ம பார்வைக்கு கையை கால அசைக்காம இருக்கிறதுனால நல்ல முகத்துல முடிவு செய்ய முடியாது. அது நமக்கு எதையுமே நாம உணர முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நம்ம பார்த்து அவரு மூத்தா போகும்போது கடுமையா கையை கால உதறினாரு, அதனால அவர் கெட்ட மூத்து, அல்லது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே மூத்தானாரு, அதான் நல்ல மூத்து, இதெல்லாம் நாம எதையும் செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நகுன் அக்ரபியிலேயே மின் கும்பலாக்கில்லா துபுசிரும், உங்களை விட அவனை சாகக்கூடியவனுக்கு நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம், நீங்க என்ன செய்ய முடியாது, அதை ஒருபோதும் பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த அனாம்ல 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்கள் கைகளை விரித்து கொண்டு அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்னா அடிச்சு என்ன செய்வாங்க, உயிர்களை மலக்குமார்கள் பறிப்பார்கள். அல் யௌம, இன்றைய தினமே நாம அந்த ஒரு மௌத்தா போறானா இல்லையா, மரணித்தவனை நம்ம அடக்கம் பண்றதுக்கு 2 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, நம்ம அடக்கம் பண்ணாமலே வச்சிருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒரு விலங்கு சாப்பிட்டு அந்த விலங்கு வயிற்றுக்குள்ள அவன் போயிட்டாலும் சரி, அல்லது தீயில எரிஞ்சு அவன் சாம்பலா போயிட்டாலும் சரி, அந்த பிளேட்ல வெடிச்சு அவன் உடம்பே கிடைக்காம போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த பர்சக் உலகம் இருக்கு பாருங்க, திரைமறை உலகம், அங்க அவன் உடலோடு உயிரோட வந்துருவான். அல் யௌம, இன்றைய தினம், அவன் என்னைக்கு மௌத்தாகிறானோ அன்றைய தினமே அல்லாஹ் ஒரு டைமிங் வச்சிருப்பான், அது நமக்கு தெரியாது.
நம்ம அடக்கம் பண்ணாலும் சரி, அடக்கம் பண்ணாம இருந்தாலும் சரி, இன்றைய தினம் துஜிசோர் அதாபலுகும், நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், இழிவுமிக்க வேதனை உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக்கி, நீங்க அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு புறம்பாக சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் மறுமை கிடையாது, எதுக்கு தொழணும், எதுக்கு நோன்பு வைக்கணும், எதுக்கு அல்லாஹ்வை யாரு கண்டா, இந்த மாதிரி தெனாவட்டாக மறுமையை மறந்து அதெல்லாம் நடக்காது, செத்தவன் வாயில மண்ணு இருக்கிற வாயில சோறு, இப்படிதானே பேசி வாழ்க்கை கழியுது. இந்த மாதிரி குர்ஆன் சுன்னாவுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்பாம நீங்க உண்மைக்கு புறம்பா பேசிக் கொண்டிருந்ததால் நீங்கள் இன்றைய தினமே வேதனையை சுவையுங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்கள், மறுத்துக் கொண்டிருந்தீர்கள். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் மௌத்தை பத்தி, மரணத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்குது. நீங்க அதையெல்லாம் என்ன செஞ்சீங்க, மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் உங்களுக்கு வேதனையை சுவையுங்கள். அப்ப கெட்டவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது அவங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. மலக்குமார்கள் அவர் என்ன செய்யப்படுவார்கள், அடித்துதான் உயிரை கைப்பற்றுவார்கள் என்பதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அந்த காஃபிருடைய ரூஹு கைப்பற்றப்படுவதை பற்றி 6வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 50வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றார். வலவு தரா இத் யதவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து, நபியே நீங்க பார்க்க வேண்டுமே, மலக்குமார்கள் காஃபிர்களை அவங்க உயிரை கைப்பற்றுவாங்க. எப்படி உயிரை கைப்பற்றுவாங்க, எதிரிபோன உஜூகவும் வதுபாரம், அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து என்ன செய்யப்படும், உயிர் கைப்பற்றப்படும். அவங்களுடைய முகங்கள் அடிச்சு முதுகுகள் அடிச்சு என்ன செய்யப்படும், உயிர் கைப்பற்றப்படும். மலக்குமாருடைய ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நம்ம சாதாரண மனிதர்களை போன்று மலக்குமானம் எடுத்துக்கொள்ள கூடாதுல்ல. அவங்க எவ்வளவு திரகாத்திரமானவர்கள், எவ்வளவு வலிமையானவர்கள். அவங்க ஒரு கும்பலா வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த அடியை நம்ம தாங்க முடியுமா? அப்ப அந்த உலகமே தனி ஒரு உலகம். மலக்குமானம் செய்வார்கள், எதிரி போன உஜூகவும் அதுபாரும், அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றுவார்கள். மலக்குமார்கள் அந்த மரணிக்கிற வேலையிலே சொல்வாங்களா, அதாபல் ஹதீக், நீங்கள் எரிக்கக்கூடிய வேதனையை சுவையுங்கள். அந்த உயிர் கைப்பற்றப்படும் பொழுதே அவனுக்கு வேதனை இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம். கபூர்லயே அவனுக்கு என்ன இருக்குது, எரிக்கக்கூடிய வேதனை இருக்குது. மறுமையிலே அவங்களுக்கு என்ன இருக்குது, நரகத்துல எரிக்கக்கூடிய வேதனை இருக்கிறது. அப்போ நீங்கள் எரிக்கக்கூடிய வேதனையை, கரிக்கக்கூடிய வேதனையை நீங்கள் சுவையுங்கள் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்வார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. அதே போன்று சூரத்துல் கியாமா, கியாமாங்கிற அத்தியாயத்துல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிருடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 26வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். கல்லா இதா பலகதி தராக்கை, உயிர் தொண்டை குழியை அடையும் போது, உயிர் தொண்டை குழியை அடையும் போது ஒகீலமன் ராக், கேட்கப்படுமா, மந்திரிப்பவன் யார்? ஏதோ மந்திரம் போட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? இது சாக கிடக்குறாண்டா, இந்த சாக போகிற உயிரை வந்து எவனாவது மந்திரம் போட்டு காப்பாற்ற பார்ப்போம். அப்போ நம்ம ஓதி பார்க்கறதுக்கும் மந்திரித்தம் சொல்லப்படும். அல்லாஹ் நாடுனா சில துவாக்களை ஓதி பார்த்து நிவாரணம் கிடைக்கும். ஆனா ஒரு ரூஹு அல்லாஹ் எடுக்க நாட்டா வச்சிருங்க, நம்ம என்ன ஓதி பார்த்தாலும் திரும்ப நிவாரணம் கிடைக்குமா? எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, எதை தவிர, மரணத்தை தவிர. மரணம் என்கிற நோய்க்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ காஃபிர்கள் நம்பக்கூடிய ஷிர்கான மந்திரமா இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓதி பார்த்தலாக இருந்தாலும் சரி, ஓதி பார்த்தலுக்கு நிவாரணம் இருக்கு. எதுக்கு தான் நிவாரணம் இருக்குது? அல்லாஹ் என்ன, மரணம் அல்லாத நோய்களுக்கு தான் நிவாரணம் இருக்கு. மௌத்துக்கு என்ன கிடையாது, நிவாரணம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு எப்போ மௌத்துன்னு நாட்டானோ அப்ப எந்த ஓதி பார்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் எந்த பயனையும் செய்ய முடியாது. அதே மாதிரி எந்த குஃப்ரான மந்திரம் போட்டாலும் அவங்க நாங்க மந்திரத்துல அதை சாதிச்சிருவோம் இதை சாதிச்சிருவோம் சொன்னாலும் ஒண்ணு நடக்காது. அப்ப அங்க கேட்கப்படும் கீழமன்றா, மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். அன்னகுல் ஃபராக், சாகக்கூடியவனுக்கு நல்ல உறுதியா தெரியும். அன்னகுல் ஃபராக், நாம் என்ன செய்ய பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க. மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரியும் போது இன்னும் சொல்ல போனா சிலருக்கு வந்து அவங்க உடல்நிலையை காட்டி கொடுத்துரும். நம்ம இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மௌத்தாயிருவோம், நாளை காலக்குள்ள நம்ம மௌத்தாயிரும் என்று உணரக்கூடிய மக்களும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ அன்னகுல் ஃபராக், அவனுக்கு நாம் பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதை உறுதியாக பார்ப்பான். வல்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், அவனுடைய கெண்டைக்காலோடு என்ன செய்ய சேர்ந்த ரூஹ் கைப்பற்றப்படும் போது முதல்ல கால் என்ன செஞ்சிடும், நேராக சேர்ந்து விடும். இலா ரப்பிக்க யௌமைதின் மஸாக், அன்றைய தினம் ரூஹ் கைப்பற்றப்பட்டாச்சுன்னா அன்றைய தினம் யார்கிட்ட தான் போயாகணும்,
அன்றைய தினம் அவனுடைய இறைவனை நோக்கித்தான் அவனுடைய செல்லும் இடம் இருக்கிறது. என்ன காரணம்? பலா சத்தக பலா சல்லா, அவன் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை, அல்லாவை அவன் தொழவும் இல்லை. வலாக்கின் கஸ்ஸப வதவல்லா, மாறாக அவன் பொய்யென கருதி புறமுதுகு காட்டி புறக்கணித்து சென்றான். சும்ம ஜஹதைலா அஹ்லிஹி யதமத்தா, பிறகு தன்னுடைய குடும்பத்தாரிடம் அவன் பெருமை அடித்தவனாக சென்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு அயோக்கியனை பத்தி அல்லாஹ் நினைச்சான், பேர் சொல்லாம அல்லாஹ் சொல்லி காட்டும். அந்த அயோக்கியனுடைய நிலையை பத்தி, அவன் மௌத் அவனுக்கு வந்துடுச்சு, அவனை செஞ்சான், அவன் உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழவும் இல்லை, ஆனாக அவன் பொய்யனை கருதி புறமுதுகு காட்டிக் கொண்டிருந்தான். சும்மா ஜஹதைலா அஹ்லிஹி யதமத்தா, பிறகு தன்னுடைய குடும்பத்தாரிடம் அவன் பெருமை அடித்தவனாக தன்னுடைய குடும்பத்தாரை நோக்கி சென்றான். இந்த உலகத்துல வாழும் போது அவுலா லக்கஃபவுலா, உனக்கு நெருங்கி விட்டது, இன்னும் உனக்கு நெருங்கி விட்டது. திரும்ப அல்லாஹ் எச்சரிக்கை பண்ண, சும்மா அவுலா லக்கஃபவுலா, உனக்கு ரொம்ப நெருங்கிட்டுடா, உனக்கு ரொம்ப நெருங்கி விட்டது. அடுத்து அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சொல்லுகின்றான், ஐயஹ்சபு இன்சானு ஐயுத்ரக சுதா, மனிதன் வெறுமனே விட்டு விடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? நேம்போக்க நம்ம அப்படி வாழ்க்கையை கொண்டு போயிட்டா எல்லா பாவத்தையும் செய்வோம், வட்டி வாங்கிடுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி நைசா என்ன செஞ்சிடலாம், அல்லாட்ட போய் சேர்ந்து சொர்க்கத்தை பிடிச்சலாம் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா? அக்ஸபுல் இன்சான் யுத்ரகு சுதா, மனிதன் அவன் வெறுமனே விட்டு விடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? காஃபிருடைய நிலையை பற்றி கியாமாவுல 26 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குர்ஆன்ல உள்ள இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டோம் சொன்னோம்னா, நாளைக்கு நம்ம ஹதீஸ்ல காஃபிருடைய நிலைமை, மூமின்களுடைய நிலைமை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்த்திடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்கள்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்காண்டி மக்காவுல இருந்து மதீனா ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் பண்ணாம மக்காவிலே தங்கி இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹிஜ்ரத் பண்ண முடியும், இருந்தாலும் அவங்களுக்கு என்னது, மக்கா விட்டு பிரிய மனசு இல்லை. அந்த மக்காவுடைய அந்த சூழல் மார்க்கத்துக்கான தியாகம் செய்யக்கூடிய மனசு இல்லாம என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்களுக்கு மரண தருவாய் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்போ அந்த அவங்க மூமின்களா, அதாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்காதவங்க, ஆனால் மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கான தியாகம் செய்வதற்கு சோம்பல் கொண்டவர்கள். அப்ப இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்பது வசனம் காட்டுது. அப்ப அவங்க இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்யாமல் மக்காவிலேயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஹிஜ்ரத் பண்ணாம இருந்துட்டாங்க. அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டான் சூரத்து நிசாவுல 97 வசனத்துல, இன்னல்லதீன தவஃபாஹுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களே அவர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது, அவங்க மூமின்கள் தான், ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கத்துக்காண்டி தியாகம் செய்யாம மக்காவிலேயே அவங்க ஈமானம் மறைச்சு வாழ்ந்துட்டாங்க. அப்ப அவங்களை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்றான். தமக்கு தாமே அநியாயம் செய்தார்களே அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றும் போது, மலக்குமார்கள் கைப்பற்றும் போது, மலக்குமார்கள் கேட்டார்கள், ஃபீம குன்தும், நீங்க எந்த நிலையில இருந்தீங்க, ஏன் நீங்க இந்த மக்காவிலேயே மார்க்கத்தை மறைச்சு காஃபிர்களோட முஷ்ரிக்கீன்களோட நீங்க ஒன்னோட ஒன்னா கலந்து இருந்தீங்களே, ஏன்டா இருந்தீங்கன்னு மலக்குமார்கள் கேட்பாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், புன்னா முஸ்தல், அவங்க சொன்னாங்களாம், புன்னா முஸ்தல் அஃபீனத்துல் அருள், நாங்க பூமியில ரொம்ப பலவீனமாக்கப்பட்டிருந்தோம், நாங்க நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்களா, காது அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா, லிது ஹாஜிரு ஃபீஹா, நீங்க அதுல ஹிஜ்ரத் செய்து போவதற்கு அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா, மக்காவுல மார்க்கத்தை பின்பற்ற முடியாதுன்னு சொன்னா, நீ நாங்க பலவீனமா இருக்கிறோம், நாங்க மார்க்கத்தை பின்பற்ற முடியல, எனக்கு அந்த கஷ்டம் அதனால பின்பற்ற முடியல, எனக்கு குடும்ப நெருக்கடி அதனால பின்பற்ற முடியல, எனக்கு வருமானம் இல்லை அதனால பின்பற்ற முடியல, இப்படியே சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பிச்சிட முடியுமா? மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றும் போது அவங்களுக்கு அல்லாஹ் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க ரூஹ் நெருங்கும் போது நீங்க ஏன்டா அப்படி மார்க்கத்தை பின்பற்றாம இருந்தீங்கன்னு கேட்கும் போது அந்த மக்கள் சொன்னாங்களா, நாங்க நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளவு விசாலமானது, அதுலயும் ஹிஜ்ரத் பண்ணி போய் எல்லாரும் எப்படி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்களோ அந்த மாதிரி நீங்க பின்பற்றி இருக்கலாமே. உலாயிக்க மஹ்வாஹும் ஜஹன்னம், இவருடைய தங்குமிடம் நரகம், சாஅத் மஸீரா, இது மிக கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுடைய நிலைமையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த குர்ஆன் வசனங்கள்ல காஃபிருடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெரும் பாவிகள், ஈமானோட இருந்து பெரும் பாவிகள் மார்க்கத்தை பின்பற்றாம ஏதாவது பொய் காரணம் சொல்லிக்கிட்டு
இஸ்லாத்துக்கு எதிராகவே, அதாவது இஸ்லாத்துடைய விரோதிகளோட கலந்து இருந்தாங்களே, அந்த மூமின்களை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப இது நமக்கு மரணத்தை பற்றி அது எவ்வளவு கடுமையான ஒரு நிலை என்பதை பற்றி இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்துரைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹதீஸ்ல இது பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம செய்வோம், நாளைய தினம் விரிவாக காண்போம்.